உருளைக்கிழங்கை வச்சு எப்போவுமே ஃப்ரை பொரியல் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு வாட்டி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்டுக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் ஈவினிங் டைமில். ஃபஸ்ட்டு 2 அவிச்ச உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அவிச்ச உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நல்லா துருவிக்கோங்க. ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கு அவிச்சதுனால நல்லா துருவினோடனே இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூண்டு நல்லா தோல் உரிச்சது ஒரு 10 பல் எடுத்துகிட்டு இதே மாதிரி நல்லா துருவிக்கோங்க. எப்போவுமே உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் ரவை ஒரு அரை கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக நரன்னு பவுட்ரு மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டவாவில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம துருவின பூண்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்த உடனே 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக கொதி வந்த உடனே சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ரவையில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு டெக்ஸ்சர் வர வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு டெக்ஸ்சர் வந்த உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த துருவின உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கும் நம்ம அந்த ரவை அரிசி மாவு எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு டெக்ஸ்சருக்கு வந்த உடனே ஒரு 5 நிமிஷம் நல்லா கூல் பண்ணிவிடுங்க. கூல் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் நல்ல ஒரு டெக்ஸ்சரை கொடுக்கும். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. எல்லாத்தையும் ஃபுல்லாக இந்த லெவலுக்கு பிணைஞ்சா போதும். நல்லா தொட்டு பார்த்துக்கோங்க. ஃபைனலாக அதுலேருந்து ஒரே ஒரு உருண்டை எடுத்து சப்பாத்தி மாதிரி நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பாத்திரம் இல்லை கிளாஸ் ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் எடுத்துக்கோங்க. ரவுண்டாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டு எடுத்த உடனே அந்த பாத்திரத்தை விட சின்னதாக ஒரு பாத்திரம் எடுத்து நடுவில் ஒரு ரவுண்டு எடுத்துக்கோங்க. இது ஒரு ரிங் ஷேப் மாதிரி வரும் நமக்கு எடுக்கும்போது. ஃபைனலாக உங்களுக்கு சீக்கிரமாக இதை பண்ணணுன்னா நல்லா சப்பாத்தி மாதிரி பெருசாக ஃபுல்லாக உருட்டிட்டு ரிங்காக போட்டுருங்க. இந்த மாதிரி ஷேப்பில் இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சிட்டு கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டவாவில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோ ரிங்ஸை ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே நல்லா திருப்பி போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ரிங்கில் தான் போடணுன்னு அவசியம் இல்லை. சர்க்கிளாகவும் போட்டுக்கலாம், ட்ரையாங்கிளாகவும் கூட போட்டுக்கலாம். இந்த ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சாப்பாடுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எவ்வளோ க்ரன்ச்சியாக வந்திருக்குன்னு ஒன்று எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கூட நீங்கள் பண்ணலாம். ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.